பேண்டமிக் இனி வராது. பேண்டமிக் ஒருக்கா தான் வரும், ஒரு தடவை தான் வரும். பேண்டமிக்ங்கிறது உலகம் பூரா அந்த வைரஸ் ஒரே நேரம் பரவுறதுக்கு தான் பேண்டமிக். எபிடமிக்னா ஒரே நேரத்தில் ஒரு ஊரில் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 80% பேருக்கு வர்றது எபிடமிக். எண்டமிக்னா அந்த ஊரில் எப்போதும் அந்த வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டயரியா வந்து எண்டமிக்கு. நம்ம ஊரில் எப்படியும் 10 பேருக்கு டயரியா இருக்கும். எபிடமிக்னா என்னது? காலரா. திடீர்னு தண்ணியில் கிருமி கலந்துருது, தண்ணி நல்லா காய்ச்சி குடிக்கல, கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலைன்னா மழை நேரங்களில் வருது. ஒருத்தர் பரவும் பிறகு இவங்களுடைய மலைக்கழிவுகள்லாம் தண்ணியில் கலக்கும், திரும்ப தண்ணியை குடிப்பாங்க. காய்ச்சாமல் குடிச்சோன்னா அப்படியே ஊர் முழுக்க பரவிடும். அது எபிடமிக்கு. அது பேர். பேண்டமிக்னு உலகம் போதாக வந்து இல்லை, நம்ம பட்டம் இல்லை பாடு. பேண்டமிக் அது ஒரு தடவை தான் வரும். இப்போ அந்த கிருமிக்கு உலகம் போதாக எல்லா லெவல்லையும் எதிர்ப்பு தன்மை இருக்கும். இந்த திருட்டு பய உள்ள நுழைஞ்சிருவானி உடம்பில் எல்லாம் எதிர்ப்பு தன்மை உண்டாயிருக்கும். அதனால் அது அவ்வளோ ஈஸியாக உள்ள நுழைய முடியாது. அது நேச்சருடைய எல்லாம் இயற்கையாகவே அதுக்குரிய பாதுகாப்பு நம்ம உடலில் இருக்குது. இல்லைன்னா மனித இனம் எப்பவுமே அழிஞ்சு போயிருக்கோம். சும்மா பேண்டமிக் வந்துன்னா வரவே வராது. பேண்டமிக் வராது. இப்போவும் எங்கேயோ ஒரு பாக்கெட்டில் அங்கங்கே COVID-19 இருக்கும். உலகத்தில் அந்தந்த பகுதிகளில் சிக்கன் பாக்ஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் சிக்கன் பாக்ஸ் நம்ம எதுவும் கண்டுக்கிறோமா? எங்கே அந்த தெருவில் 4 வீட்டில் சிக்கன் பாக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மீசில்ஸ் இருக்கும், மம்ஸ் சோட்டைக்கட்டு இருக்கும். இதெல்லாம் தொற்று வியாதிகள் தான். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம தடுப்பூசியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்மளும் ஏற்கனவே தடுப்பூசி போட்டோம். நேச்சுரலாகவே ஹெரிடி இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஹெரிடி இம்யூனிட்டிங்கிறது நேச்சுரலாகவே அந்தந்த குழுக்களில் அந்த நாட்டு மக்களுக்கு, இப்போ ஏஷியன் பீப்புள் அப்படின்னா 80% இந்த கிருமி உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்போடு இருப்போம், அரணோடு இருக்கிறோம். எப்படி உள்ளே வர முடியும் சொல்லுங்கள் பாப்போம்? 100 பேர் இருக்கோம், 80 பேர் துப்பாக்கி வச்சுருக்கோம், எந்த பேர் உள்ளே வந்துடுவான்? அதனால் அப்போ அந்த பேண்டமிக்கை பற்றிலாம் பயப்படாதீங்க. பேண்டமிக் பயந்தானா வித்தியாசமாக போயிடும். அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வரவே வராது. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. சும்மா பேப்பர்காரனுக்கு என்னத்தையாவது ஒரு கிளப்பி விடுவானுங்க. அங்கே வந்துடும் இது அதை விட மோசமான வைரஸு, அங்கே அப்படி பரவிடும் இப்படி பரவிடும். ஏன்னா அவன் பேப்பர் வாங்கணும்ல, என்னதா படித்தா அது அப்படி ஒரு நியூஸ் அங்கே போட்டுருக்கான், பார்த்தியா அவன் உடனே அங்கே போய் ஒரு பேப்பர் வாங்குவான். இந்த இதுக்கு தான் போட்டு தொலைக்கிறானுங்க. அவனுக்கு வேறு ஏதாவது காசு கேட்டால் கொடுத்துட்டு போகலாம். சும்மா அந்த மாதிரி நியூஸை பெருசாக்கி விட்ருவானுங்க. சயின்டிஃபிக் நாலேஜ் ஒன்றும் கிடையாது.